சேது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. தமிழ் வந்து ஃபோன் பண்ணலை. அப்போ யார் காலையில் ஃபோன் பண்ணியிருப்பா? யார் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பா? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு யார் நினச்சா? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆறுமுகம் தான். அவனை பிடிச்சி அடித்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்காரு. அங்கேருந்து அவங்க மாமா வராரு. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி கோவமாக இருக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை மாமா, இங்கே நடக்கிறதுலாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இந்த கல்யாணம் வேறு நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக நான் தாமரையோட கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, அந்த ஆறுமுகம் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான்? தமிழ் தான் ஃபோனை வாங்கி ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. எல்லாமே பொய்யா இருக்குது. நான் தமிழ்கிட்ட கேட்டுட்டேன். தமிழ் நைட்டு 12 மணிக்கு தான் ஃபோன் பண்ணாலும். அப்போ காலையில் யாரோ பண்ணியிருக்காங்க. ஐயோ, யார் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுதான் மாமா தெரியல. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்து அவனை வச்சு அடித்தா கண்டிப்பாக அவன் உண்மையை சொல்லிடுவான். அவன் உண்மையை சொன்னால் மட்டும்தான் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி மாப்பிள்ள, நான் உடனே போகிறேன். போயிட்டு அந்த ஆறுமுகத்தை தேடி கூட்டிகிட்டு வரேன். அவன்கிட்ட அந்த உண்மையை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து அவர் போகிறாரு. அப்படியே செய்து டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது அந்த ஆறுமுகம் கிடைக்கணும். அவன் வாயால் எல்லாமே சொல்லணும். இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காரு. அங்கேருந்து அவர் போகிறாரு. போயிட்டு தேடுறாரு. ஆறுமுகத்தை பார்க்குறாரு.